நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உயிரில்லாத ஒரு பொருள் அசைவதற்கு ஏதாவது ஒரு விசை கட்டாயம் தேவை. அது மனிதனாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நீராக கூட இருக்கலாம். இன்று நாள் முழுவதும் தானாக ஆடிக்கொண்டே இருக்கும் ஊஞ்சல் பத்ரகாளியின் சக்தியை உணரும் ஒரு திகில் முயற்சி. வீட்டில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் ஒரு ஊஞ்சல் யாருடைய உந்துதலும் இன்றி எத்தனை நேரம் ஆடிக்கொண்டே இருக்கும்? அதிகபட்சமாக சில நிமிடங்கள் தான். ஆனால் நாம் இன்று பார்க்க போகும் கோவிலில் உள்ள ஊஞ்சல் வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் ஆடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணமாக முன்வைக்கப்படுவது காளி. ஊரோடு ஊராய் ஒரு கோவில். வழக்கமான ஒரு கோவிலை போல தோன்றினாலும் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் ஊஞ்சலில் ஒரு விசித்திரமும் இருக்கிறது. எந்த ஒரு உந்துதலும் இன்றி 24 மணி நேரமும் ஆடிக்கொண்டே இருக்கும் இந்த வீரபத்ரகாளி கோவிலின் ஊஞ்சல் கோவிலின் கருவறையில் இருந்து சற்று தள்ளி இருக்கிறது. இந்த ஊஞ்சல் வழக்கமான ஒரு மர ஊஞ்சல் போன்று தோற்றமளிக்கும் காளி கோவில் ஊஞ்சலின் மேல் சிகப்பு பட்டு துணியால் மூடப்பட்ட ஒரு பிரம்பு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டிக்குள் அம்மன் இருப்பதாகவும் அவரது சக்தியால் தான் ஊஞ்சல் என்றும் நிற்காமல் ஆடிக்கொண்டே இருப்பதாகவும் நம்புகின்றனர் ஊர் மக்கள். நைட்ல பாத்தீங்கன்னா நீங்க மெயின் ரோட்ல போகும்போது ஊஞ்சல் ஒலி கேட்கும். என்னடா அது கதவு பூட்டி இருக்கு, இந்த அம்பாள் வந்து ஊஞ்சலாடா, அப்பேற்பட்ட அபார சக்தி அவன் ஊஞ்சலாடும் மாகாளி. பகல் நேரங்களில் ஊஞ்சல் பெட்டியோடு ஆடிக்கொண்டே இருப்பதை பக்தர்கள் வியப்போடும் பக்தியோடும் பார்த்து செல்கிறார்கள். ஆனால் அதைவிட பேரதிசயம் ஒன்று நிகழ்கிறது இரவு நேரங்களில். இரவு 10 மணிக்கு கோவிலின் நடைக்கதவு மூடப்பட்ட பின்னர் காளி அம்மனே ஊஞ்சலின் மேல் அமர்ந்து கால்களை உந்தி ஆடுவாராம். அப்போது ஊஞ்சல் சத்தத்தோடு சேர்ந்து அம்மனின் சலங்கை சத்தமும் நன்றாக கேட்குமாம். ஊர் மக்கள் பலரும் அதை பல நேரங்களில் உணர்ந்திருக்கின்றனர். பொதுவாக இரவு கோவில் நடை மூடப்பட்டவுடன் யாரும் கோவிலின் வழியாக செல்ல மாட்டார்கள். அந்த தெருவை சுற்றிதான் செல்வார்கள். காரணம், பகல் நேரத்தில் கேட்கும் ஊஞ்சலின் சத்தத்திற்கும் இரவு நேரத்தில் கேட்கும் சத்தத்திற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அமானுஷ்யமாக கேட்கும் அந்த சத்தத்தை எதிர்கொள்ள முடியாமலேயே பலரும் கோவிலின் அருகே செல்வதில்லை. தவறி சென்ற சிலர் ஊஞ்சலின் சத்தத்தை கேட்டு பயந்தும் போயிருக்கிறார்கள். 10 மணிக்கு ஆள் ஆக்கானோன்னா, அதாவது முதல் ஷோக்கு போயிட்டு வர பையனும் ரொம்ப பேர் பயந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க, என்னமோ தெரியல ஊஞ்சல் ஓசை கேட்குது, அது வந்து நாங்கள் உள்ளேயும் போய் பார்க்க முடியாது, நாங்கள் எழுப்பியும் சொல்ல முடியாது, நாங்கள் காதில் வாங்கிட்டு அம்மா வந்து ஊஞ்சல் ஆடுறான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம், ஏன்னா நமக்கு பயம் வர வந்துடுது. மறுநாள் கோவில் பூசாரி விபூதியை பூசிய பின்னரே சகஜ நிலைக்கு திரும்புவார்கள் அவர்கள். அதனாலேயே கோவில் பற்றி விவரம் தெரிந்தவர்கள் அந்த வழியாக செல்வதை தவிர்த்து விடுகிறார்கள். இரவுல வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய பக்கமாக போறவங்க எல்லாம் என்ன ஊஞ்சல் சத்தம் கேட்குதுன்னா, அந்த அம்பாள் வந்து அப்பேற்பட்ட
அஞ்சரம்னு திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, அந்த ஊஞ்சல்லையே ஆடிருப்பா நைட்டில். அதனால் கற்பூரம் முதையெல்லாம் அந்த கோயிலுக்கு யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட துராகிருதமான கஷ்டமான கொடூரமான தெய்வம்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஊஞ்சலின் மேல் இருப்பது அம்மனின் ஆபரண பெட்டி. அதனுள் அம்மனின் ஆபரணங்கள் உள்ளன. செம்பாலான அம்மனின் முகம், மார்பகம், கால் போன்றவை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியை வருடத்திற்கு ஒரு முறைதான் திறப்பார்கள். அதுவும் திருவிழா காலங்களில் மட்டுமே. மீதி நாட்களில் ஆபரண பெட்டி பூட்டியே தான் இருக்கும். காளியின் உபகரணங்களை இன்றும் ஒரு நாகம் பாதுகாத்து வருவதாக கூறுகிறார்கள் சிலர். ஆபரண பெட்டிக்குள் இருக்கும் அந்த நாகம் பகல் நேரங்களில் பெட்டியில் இருக்கும் அம்மனின் முகத்தில் படுத்திருக்குமா? இரவு ஆனதும் அம்மனாய் உருமாறி பெட்டிக்கு வெளியே வந்து ஊஞ்சலில் அமர்ந்து ஆடும் என்று நம்புகிறார்கள் ஊர் மக்கள். பகல் நேரங்களில் நாகம் பெட்டிக்குள் இருப்பதால் ஊஞ்சல் மெதுவாகவும், இரவில் அம்மனாக மாறுவதால் ஊஞ்சல் வேகமாகவும் ஆடுவதாக ஒரு நம்பிக்கை. இப்போவும் அந்த பாம்பு இருக்கு. பாம்பு இருக்குன்னா அது யாரையும் இடைஞ்ச பண்ணாது. பாம்பு இருக்கும்போது லேசாக ஆடிட்டு இருக்கோம். பாம்பு போன பிறகு ஊஞ்சல் வேகமாக ஆடும். அதெல்லாம் எங்களுக்கு உணர்வு தெரியும். சோழ மன்னர்கள் பலரால் வணங்கப்பெற்றது வீரபத்ரகாளி அம்மன். பின்னர் அவர்கள் காலத்திலேயே அம்மனை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டனர். ஆற்றின் நீரோட்டத்தோடு முடிகொண்டானுக்கு வந்து சேர்ந்தது அம்மனின் பெட்டி. ஆயிரங்காளி அம்பிகையும் வடபத்திரகாளி அம்மனுடைய பெட்டியும் 2 பெட்டியும் வருது. முடிகொண்டாலேருந்து மெய் அன்பர்கள் 2 பேர் போறாங்க. அந்த பெட்டியை பார்த்தோன்னா ஆசை தான் வரும். அதில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. எனக்கு பெட்டி வேணுங்கிறான் ஒருத்தன் பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னங்கிறான். அண்டபிண்ட சராசரங்களுக்கெல்லாம் ஒரே ரூபமா இருக்கக்கூடியவள். நீங்க நினைக்கிற மாதிரி வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் மாணிக்கம் முத்து பவழம் என்று சொல்லக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் இல்ல. நான் சுயரூபமா இருக்கேன். அதனால என்னுடைய மகத்துவத்தை உனக்கு ஒரு ரூபமா காட்டுறேன்னு அவங்களுக்கு பிரசனமாய் காட்டியிருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ளேயே இன்றும் அம்மன் இருக்கிறார். கடந்த வருடம் தான் அம்மனின் உத்தரவு கேட்டு பழைய பெட்டியை மாற்றி புதிதாக ஒன்றை செய்து வைத்துள்ளனர். பழைய பெட்டியினுள் வசித்து வந்த பாம்பு அதன் உட்பக்கத்தை கடித்து சேதப்படுத்தி விட்டதாலேயே புதிய பெட்டி செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்த துவாரம்லாம் 4 பக்கத்துலேயும் இருக்கும். இந்த பக்கமும் கடிச்சிருக்கு, அப்புறம் கொஞ்சோண்டு கடிச்சிருந்தேன்னு பார்த்தா மறுபடியும் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக கடிச்சிருக்கு, அப்புறம் திருப்பி அந்த பக்கமும் கடிச்சிச்சு, அப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நாகத்தால் கடிப்பட்ட பெட்டியையும் பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பு செய்த பெட்டியிலும் தனது பற்களை பதிக்க துவங்கிவிட்டது நாகம். பெட்டிக்குள் இருக்கும் நாகம் எப்போது வரும் எப்போது போகும் என்று யாருக்கும் தெரியாது. சரியாக திருவிழா ஆரம்பிக்கும் 8 நாட்களுக்கு முன்னர் அம்மனிடம் பூசாரிகள் உத்தரவு கேட்பார்கள். அம்மனின் உத்தரவு கிடைத்ததும் தானாக அந்த பெட்டியை விட்டு வெளியேறிவிடும் அந்த நாகம். சர்ப்பம் வந்து அந்த பேழைக்குள்ள படுத்துருக்குங்க. வேணும்னா காட்டுறேன். அந்த பேழையில அப்படியே ரவுண்டா தொலை விட்டுருக்கும். அந்த பாம்பு போய் உள்ளார போய் படுத்திருக்கும். அந்த 8ஆம் நாள் போய் வெள்ளிக்கிழமை போய் சொல்லுவாங்க, இது மாதிரிగా மகோற்சவ விழா, நீங்க அதுல இருந்தீங்கன்னா எங்களுக்கு தடைகளா இருக்கும், நீங்க எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும்னு நமஸ்காரம் பண்ணி வேண்டி எலும்புச்சம்பழத்தை காவு கொடுப்பாங்க. அந்த 8 நாளுக்குள்ள அம்பாள் வெளியில போயிடுவாங்க. சர்ப்பமானது வெளியில போயிடும். பின் திருவிழா முடிந்ததும் தானாகவே பெட்டிக்குள் வந்து புகுந்து கொள்ளும். அம்மனின் இரவு ஊஞ்சல் ஆட்டத்தை இன்றிரவு நேரில் உணர வேண்டும் என்று முடிவெடுத்தது எங்கள் குழு. அதற்காக உதவி கேட்டு பூசாரியை அணுகினோம். ஐயா, முதலில் அவர் சற்று தயங்கி விலகி நின்றார். சற்று நேரத்திற்கு பின்னர் அம்மன் அருள் தந்தால் மட்டும் எங்களை அழைத்துச் செல்வதாக கூறி பூஜையில் இறங்கினார். காத்திருந்தது எங்கள் குழு. காளி ஆக்ரோஷமாக சித்தரிக்கப்படும் கடவுள். அவரது சக்தியை சோதித்து பார்த்தால் ஆபத்துகள் பல ஏற்படும் என்பதை எங்கள் குழு அறிந்திருந்தது. ஆனாலும் கோவிலின் பூசாரியின் துணையோடு அதை செய்யலாம் என்ற முடிவையும் எடுத்தது எங்கள் குழு.
அதற்கான சில வழிமுறைகளையும் எங்கள் குழுவிற்கு விளக்கினார் பூசாரி. ஆபத்தான அந்த முயற்சி இடைவேளைக்கு பிறகு. சாமி உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அம்பாளுடைய ஓசை. இந்த ஊஞ்சல் ஆடுறாங்களே இல்லையா, உங்களுக்கு அந்த பிராப்தம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே காலதாமதம் பண்ணக்கூடாது. அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகணும். நம்ம கதவை சாத்திட்டு வெளியில் கிளம்புவோம். நம்பினால் நம்புங்கள். இடைவேளைக்கு பிறகு ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? பேங்க். ஃபர்ஸ்ட் பார்த்ததும் லாஸ்ட் பார்த்ததும் பேங்க்ல தான். என்ன தவிர எல்லாரையும் பாக்குறாங்க. கடைசியா யாரும் கிடைக்கலன்னா அப்ப யோசிச்சு பார்ப்போம். நீங்க எப்படி ரெடியூஸ் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தீனியே இல்ல பாத்தீங்களா? திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டானில் இருக்கும் வீரகாளியம்மன் கோவிலின் ஊஞ்சல் 24 மணி நேரமும் ஆடிக்கொண்டே இருக்கிறது என்ற அதிசய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். காளியின் சக்தியை இரவு நேரத்தில் தெளிவாக உணர முடியும் என்று கோவில் நிர்வாகிகள் கூறியதால் ஆபத்தான முயற்சியில் ஈடுபட இருக்கிறது எங்கள் குழு. அம்மனின் சக்தியை உணர கோவிலுக்கு செல்ல தயாராகவே இருந்தது எங்கள் குழு. அதற்கான அனுமதி பெறும் முயற்சியில் இருந்தார் பூசாரி. அம்மன் பாடல்களை பாடத் துவங்கினார். நல்ல மனமுண்டாய் நோக்குண்ட மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சபாதமக்கே. ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு பிறகு பூசாரியின் முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. கண் திறந்து எங்களிடம் அம்மன் உத்தரவு கொடுத்து விட்டால் அதனால் இன்றிரவு உங்களை கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறேன் என பூசாரி கூறினார். ஐயா, இப்ப நம்ம நைட்டு போய் அந்த ஊஞ்சல் ஆடுறத பார்க்க முடியுமா? பகலில் சுவாமியை பார்க்கலாம். நைட்டில் வந்துங்க 9 மணிக்குள்ளே போய் பார்த்தா பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம போய் பார்க்கணும்னா அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகணும். அந்த 10 மணிக்குள்ளே நம்ம போயிருந்து சித்த அமைதியாக அம்பாளுடைய தியானத்தை நினைச்சோம்னா அந்த ஊஞ்சலுடைய ஓசையை தான் கேட்கலாம். ஏன்னா நட சாத்தின பிறகு அந்த ஊஞ்சல் சத்தத்தை கேட்டாலே நமக்கு ஒரு திவ்ய தரிசனம் கிடைச்சதா ஐதீகம். கண்டிப்பா அந்த ஊஞ்சல் சத்தம் கேட்கும். அதை உண்மை மனசோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஓசையினுடைய நாதம் நமக்கு பருவக்கூடிய எண்ணங்களை தருவோம். அம்மனின் சக்தியை உணர தயாரானோம் நாங்கள். வழக்கம் போல் 10 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டது. கோவில் இருக்கும் தெரு அமைதியானது. இருளோடு இருளாய் கோவிலை அடைந்தோம். அமைதி காத்து வருமாறு பூசாரி எங்களை எச்சரித்தார். அமைதியாக வாங்க, அம்பாளுடைய ஊஞ்சலுடைய ஓசை உங்களுக்கு கேட்கும். ஆனால் அமைதியாக இருந்தால் தான் அம்பாளுடைய திருவுருள் நமக்கு கிடைக்கும். அப்படி அமைதியாக இல்லைன்னா அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகணும். பூனை நடை போட்டு பூட்டிய நடைக்கதவின் முன் அமரச் சொன்னார். கூர்ந்து கவனிக்க துவங்கினோம். துவக்கத்தில் எங்களால் எதையும் உணர முடியவில்லை. அம்மனை மனதில் நிறுத்தி தியானம் செய்ய சொன்னார் பூசாரி. அம்பாளுடைய மந்திரம் ஒன்று சொல்கிறேன், அந்த மனசில் தியானம் பண்ணுங்க. அந்த அம்பாளுடைய ஓசையும் அவருடைய திருவருளும் பேருடனும் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆத்மார்த்தமாக கிடைக்கும். சொல்லு. ஓம் காளி, ஓம் காளி, ஓங்கார காளி, ஓங்கார காளி, ஓம் சிவசக்தி காளி, ஓம் சிவசக்தி காளி, சகலமும் நீயே, சகலமும் நீயே, நினைத்ததை நடத்தி வைக்கும், நினைத்ததை நடத்தி வைக்கும் அம்பிகையே, அம்பிகையே, பாதார கமலங்களை, பாதாள கவலங்களை அனந்த கோடி நமஸ்காரம் செய்து பூஜிக்கின்றேன். அனந்த கோடி நமஸ்காரம் செய்து பூஜிக்கிறேன். மனதில் தியானம் பண்ணுங்க. சிறிது நேர தியானத்திற்கு பின்னர் அம்மன் ஊஞ்சலாடும் ஓசையை எங்களால் உணர முடிந்தது. ஒரு ஊஞ்சலின் மீது மனிதன் அமர்ந்து ஆடினால் கேட்கும் ஓசை அப்படியே கேட்டது. சாமி உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அம்பாளுடைய ஓசை. இந்த ஊஞ்சல் ஆடுறாங்களே இல்லையா, உங்களுக்கு அந்த பிராப்தம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஆச்சரிய மிகுதியில் இருந்தோம் நாங்கள். அடுத்த நொடியே இனி ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க வேண்டாம் என எச்சரித்தார் பூசாரி. ஐயா,
நம்ம கதவு பக்கத்தில் உட்காந்தும் போது நமக்கு வந்து உள்ள ஊஞ்சல் ஆடுற சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் ரொம்ப மெல்லமாக கேட்டுச்சு. எப்பயுமே அப்படிதான் கேட்குமா? இல்லை, இது வந்து இப்போதைக்கு உச்ச காலம்னு சொல்லுவாங்க. 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சத்தமும் அந்த கால உந்திர சத்தனுடைய ஜலங்க ஒலியும் ரோடு வரைக்கும் கேட்கும். ஆனால் இப்போதைக்கு தற்காலிகமாக நீங்கள் இந்த ஓசை கேட்டதே பெரிய அம்பாளுடைய பிராப்தம். அதனால் அது 1 மணிக்கு மேலே தாங்க அதிகமாக கேட்கும். இதுக்கு மேலே காலதாமதம் பண்ணக்கூடாது. அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகணும். நம்ம கதவை சாத்திட்டு வெளியில் கிளம்புவோம். வணக்கம். இரவு நீல நீல அம்மனின் ஆக்ரோஷம் அதிகமாகிக் கொண்டே போகுமாம். அதனால் எங்களுக்கு ஆபத்துகளும் வரலாம் என்றார் பூசாரி. சோதனை முயற்சி போதுமென முடிவெடுத்து அக்கணமே அங்கிருந்து புறப்பட்டோம். இரவு நேரங்களில் யாருமே செல்லாத காளி கோவிலின் அருகே சென்ற எங்கள் குழுவிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. காலையில் கேட்டதை விட இரவு நேரத்தில் ஊஞ்சலின் சத்தத்தை எளிதாக உணர முடிந்தது உண்மையே. இரவு நேரங்களில் ஊஞ்சலை நெருங்க பயப்படும் பக்தர்கள் பகல் வேளைகளில் அதை தொட்டு வணங்க ஆசை கொள்கிறார்கள். காத்திருங்கள், இடைவேளை வரும். இந்த அம்பாளை தனிப்பட்ட முறையில் பேடையிலேருந்து எடுக்கணும்னா 1 லட்சம் ரூபா செலவாகுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைக்கிற மொழியை பொண்ணு ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அழைக்க போகிறாந்தா மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கை அன்னைக்கு மட்டும்தான் எல்லாரும் உலகம் அறிய மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கை விட்டு அம்பாளுடைய பேடையை அவங்க விரதம் இருக்கிறவங்க கொண்டுட்டு போவாங்க. நம்பினால் நம்புங்கள். இடைவேளைக்கு பிறகு தானாக ஆடிக்கொண்டிருக்கும் ஊஞ்சலின் சத்தத்தை கேட்டு புதிதாக அந்த கோவிலை கடந்து சென்றவர்கள் பலர் பயப்படும் நிகழ்வும் நடந்திருக்கிறது. கோவிலில் நடக்கும் அதிசயம் என்று மக்கள் ஒப்புக்கொண்டாலும் ஏதோ ஒருவித பயமும் அவர்களிடத்தில் இருக்கவே செய்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் மாகாளியம்மன் திருவிழா மிகவும் முக்கியமானது. இந்த அம்பாளை தனிப்பட்ட முறையில் பேடையிலேருந்து எடுக்கணும்னா 1 லட்சம் ரூபா செலவாகுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு அழைக்கிற மொழியை பொண்ணு ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அழைக்க போகிறாந்தா மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கை அன்னைக்கு மட்டும்தான் எல்லாரும் உலகம் அறிய மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கை விட்டு அம்பாளுடைய பேடையை அவங்க விரதம் இருக்கிறவங்க கொண்டுகிட்டு போவாங்க அந்த ஆலயத்துக்கு. வெளியூர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து அம்மனை வேண்டியும் ஊஞ்சலை வணங்கியும் செல்கின்றனர். இத்திருவிழா நடக்கும் தினத்தில் மட்டும்தான் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும். மற்ற தினங்களில் வெறும் தீபாராதனை மட்டும்தான். அதே போல திருவிழாவின் போதுதான் பெட்டியில் இருந்து அம்மன் ஆபரணங்கள் வெளியில் எடுக்கப்பட்டு அலங்காரங்கள் நடைபெறும். குழந்தை வரம் வேண்டினால் மறுவருடமே அது நிறைவேறிவிடுமாம். அடுத்த வருடம் பிறந்த குழந்தையுடன் வந்து பெட்டி முன்பு வைத்து அம்மனுக்கு நன்றியை தெரிவிப்பார்கள். அது மட்டுமின்றி திருமணம் ஆகாதவர்களின் வேண்டுதல்களையும் அம்மன் உடனே நிறைவேற்றி விடுவாராம். தன்னுடைய பொண்ணை விவாகம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதி விழா வரும்போது அந்த பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அப்போ ஒரு மாலையை எடுத்து அம்பாள் போடுவா. இந்த திருவிழாவுக்கு நீ இந்த என்னுடைய பெண்ணுடைய திருமணம் நடக்கணும்னு கேட்டிருக்க, அடுத்த திருவிழாவுக்கு அவன் கணவனும் மனைவியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டானா இந்த 3 மாதத்துக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். எந்நேரமும் ஊஞ்சலோடு ஆடிக்கொண்டிருக்கும் பெட்டியை அம்மனின் பொக்கிஷமாகவே பாவிக்கின்றனர் ஊர் மக்கள்.